ஒரு விஞ்ஞாபனம், ஒரு 2 மணி காலம் நம்ம எல்லாம் உபன்யாசம் கேட்க வந்திருக்கோம். நாம எங்க இருக்கோம்னு லொக்கேட் பண்றதுக்கு ஆத்துல இருக்கிறவா பாவம், அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா உடனே போன் பண்ணத்தான் பண்ணுவான். உங்களால போன் பேசிட்டு உபன்யாசம் கேட்க முடியும் அப்படின்னு நீங்க கான்பிடண்டா நினைச்சேன்னா போன் பேசிட்டு என்னாலே உபன்யாசம் பண்ண முடியும். இது 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கும் போன் இங்க இருக்கு, எனக்கும் நடுவில் கால்ஸ் வரும், என்னாலே இப்படி பேசிட்டு உபன்யாசம் பண்ண முடியும். அதை மனசுல வச்சுட்டு இந்த உபன்யாசத்துல போன் பேசலாமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ். எபிக்ஸ் கேட்கும்போது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அது ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட். அது அதை எப்படி ஆஃப் பண்ணணும், அதை சைலண்ட் மோட்ல போடணும்னு தெரியலன்னா பக்கத்துல இருக்கிற யாராவது கர்ப்பவதி இருந்தாலும் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட கொடுத்தா அது கரெக்டா ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி போகச்சே மறுபடியும் சைலண்ட் மோடு ரிலீஸ் பண்ணுவோம்னு நான் ஞாபகம் வேணா படுத்துறேன். இவ்வளவு போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு மகாபாரதத்தை.